Hello guys, welcome to model number 4.1 section of solids. In the unit we have entered unit number 4 section of solids and development of lateral surfaces அப்படிங்கிற டாபிக்குள்ள நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த டாப்பிக்கில் ரெண்டு விஷயங்கள் தான். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாலிடை சர்டன் ஆங்கிளில் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணும்போது அந்த சாலிடோட டாப் சர்ஃபேஸில் எப்படி இருக்குது, சைட்லேருந்து பார்க்கும்போது அது செக்ஷனல் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத we are going to see now. ஸோ இதில் பேசிக்காக ஒரு சின்ன ப்ராப்ளத்துலேருந்து ஆரம்பிக்கணும். பட் ஆனால் அந்த கொஸ்டின் அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்கப்பட்டதாக இருக்கணும். ஸோ தட் இஸ் வை வி ஹவ் சூஸ் a repeated problem. இந்த ப்ராப்ளம்ங்கிறது a square pyramid of base side 25 mm and altitude 40 mm rest on HP on its base with the base edges equally inclined to VP. It is cut by a plane perpendicular to VP and inclined 30 degree to HP, meeting at the axis at 21 mm above HP. Draw the sectional top view and true shape of the section அப்படிங்கிறது இந்த டாபிக். ஓகேங்களா? ஸோ இந்த செம்ம ஹிண்ட் நம்ம என்னங்கிறத சம்முக்குள்ளார போகும்போது நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரிகார்டிங் த ப்ராப்ளம் ஹிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஜெக்ட் இஸ் ஏ ஸ்கொயர், அது தெரியும். ரெஸ்டிங் பொசிஷன் எட்ஜஸ் ஈக்குவலி இன்க்ளைன்ட். ஸோ எட்ஜுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது ஈக்குவலாக இன்க்ளைண்ட் ஆகணும். ஸோ அதுதான் நம்மளோட ப்ராப்ளம்ங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ இதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஆல் பிளேன்ஸ் வில் பி ஆன் ஹெச்பி. அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்டிங் பிளேன் என்ன அப்படிங்கிறத நம்ம போடவே இல்லை. ஏன்னா இதில் விபிக்கு வேலையே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெச்பி தான். ஹெச்பியில் தான் ஒரிஜினல் பொசிஷன் இருக்கும். மேலே தான் பிரமிடல் செக்ஷனோ அல்லது ப்ரிசம் செக்ஷனோ இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை. இந்த யூனிட்டு ஃபுல்லாக முடிகிற வரைக்குமே, இந்த யூனிட்டோட 4th யூனிட் ஃபுல்லாகவே ஆல் பொசிஷன்ஸ் வில் பி ஆன் ஹெச்பி. ஓகேங்களா? அதோட பிரமிட் செக்ஷனோ ப்ரிசம் செக்ஷனோ தான் விபியில் இருக்கும். டோட்டல் டயக்ராம்ஸ் எல்லாமே ஹெச்பியில் தான் இருக்கும். ஸோ மூவிங் டு த டயக்ராம், ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சோன்னே விபி ஹெச்பி போட்டாச்சா? ஸோ த ஸ்கொயர் மஸ்ட் பி லைக் தட். எதனால் இப்படி போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெஸ்டிங் பொசிஷன் எட்ஜஸ் ஈக்குவலி இன்க்ளைன்ட் இருக்கிற கண்டிஷன் கொடுத்ததுனால ரெண்டு எட்ஜஸ் விபிலேருந்து பார்க்கும்போது இந்த ரெண்டு எட்ஜும் ஈக்குவலாக இன்க்ளைண்டாக இருக்கணும், அல்லது இங்கேருந்து பார்த்தாலும் இந்த ரெண்டு எட்ஜஸும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறத அதோட கான்செப்ட். ஈக்குவலாக இன்க்ளைன் பண்ணிட்டோமா? ஸோ நேமிங் இட் ஆஸ், அடுத்தது ஏ பி சி டி 4 நேம் பண்ணி 4த்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஜாயின் பண்ணோன்னா சென்டர் ஆக்சிஸ்லேருந்து இதோட சென்டர் இந்த இடத்துலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஆக்சிஸ் லைன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு 40 mm கொடுத்துட்டாங்களா, 40 mm ஒரு லைன் போட்டு மீதி இருக்கிற லைன்ஸை ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நேமிங் கொடுக்கணும். இந்த பிங்கிறது இங்கே போனதுனால பி டேஷ், திஸ் ஏ பிகம் ஏ டேஷ், சி பிகம் சி டேஷ், டி பிகம் டி டேஷ். ஸோ ஆஃப்டர் தட் ஒரு லைன் போடுறோம். இந்த லைனை எதுக்காக போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீட்டிங் அட்டு 21 mm அபவ் ஹெச்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஹெச்பிலேருந்து 21 mm அபவில் கொடுக்குறோம். ஸோ அதை மார்க் பண்ணியாச்சு. இது பண்ணதுக்கப்புறமா இதோட கட் செக்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 30 டிகிரி கட் செக்ஷன். ஸோ த கட் செக்ஷன் இஸ் 30. ஓகேவா? ஸோ இந்த கட் செக்ஷன் 30 டிகிரி கொண்டு வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா, இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறோம். 30 டிகிரிக்கு ஒரு கட் செக்ஷன் போடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே லைட் லைன்ஸில் இருக்கும். எது டார்க் லைனில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கொயர் மட்டும்தான் டார்க் லைனில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த கட் செக்ஷன் டார்க்கில் இருக்கணும். ஆஃப்டர் தட் இந்த கட் செக்ஷன்லேருந்து அதோட நேம், இந்த பி டேஷ் இருக்கிற இடத்துக்கு பேர் பி டேஷ், இங்கே ஏ டேஷ் சி டேஷுங்கிறது இங்கே ஏ டேஷ் சி டேஷ், இங்கே டி டேஷுங்கிறது திஸ் இஸ் டி டேஷ். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து 3த்தையும் ஜாயின் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு திக்கஸ்ட் செக்ஷன் எது, ஏன் இது மட்டும் நம்ம திக்காக காமிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரிஜினல். இது கட் பண்ணதுக்கப்புறம், இந்த பிரமிடை கட் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபைனல் ஷேப். அப்போது இந்த ரெண்டு தான் ஒரிஜினல். ஸோ இந்த ரெட் கலர் செக்ஷனும் இந்த ப்ளூ கலர் செக்ஷனும் தான் ஒரிஜினல். மற்ற எல்லாமே லைட் லைன்ஸ் தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ கட் செக்ஷன் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம். அது என்ன எக்ஸ்டென்ஷன் கேட்டிங்கன்னா, பி டேஷோட பாயிண்ட்லேருந்து 90 டிகிரிக்கு ஒரு லைனை பிங்கிற லைனில் டச் பண்ணுறோம். லைக்வைஸ் ஏ டேஷோட லைனை நேரடியாக கொண்டு வரோம். ஏன்னு கேட்டால் இந்த லைன் லீனியராகவே இருக்குது, இதில் பர்பண்டிகுலர் லைனே கிடையாது. அடுத்து டி டேஷ். ஸோ டி டேஷ்லேருந்து குறிப்பிடக்கூடிய லைன் ஸ்ட்ரைட்டாக டிங்கிற லைனில் டச் ஆகுது. ஏவும் சியும் வெர்டிக்கலாக இருக்கிறதுனால டைரெக்டாக ஒரு லைன் மட்டும்தான் வருது. இப்போ நமக்கு என்ன செய்கிறோன்னா, பிக்கு பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட் B1, டிக்கு பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட் D1 அப்படின்னு அதுக்கு மார்க் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கால்ட் as B1 அண்டு D1. இப்போ நமக்கு இந்த லைனில் ஒரு கட் தேவை, இந்த இடத்துல ஒரு கட் தேவை, பாட்டமில் ஒரு கட் தேவை. அந்த கட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இது ஷார்ட்கட் மெத்தட். யூஷுவல் மெத்தடுங்கிறது பெருசு, அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நான் சொல்கிறது சிம்பிளஸ்ட் மெத்தட். லாங்கர் டிஸ்டன்ஸ் எது இருக்கோ அந்த டிஸ்டன்ஸை அப்படியே வச்சு ஒரு கட் கொடுங்க. அந்த லாங்கர் டிஸ்டன்ஸ்னால் ஐ மீன் இந்த ஆக்சிஸில் சென்டர்லேருந்து B1 டிஸ்டன்ஸ் எடுத்து மேலே ஒரு கட்டு கீழே ஒரு கட்டு. ஏன் இதை செய்கிறேன்னா இந்த மாதிரி பண்ணுறது இன்னும் ஆஃப் த மெத்தட். கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக வராதுனாலும் கிட்டத்தட்ட ப்ரிசைஸாக வரும், கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும், அதுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சென்டர்லேருந்து B1 டிஸ்டன்ஸ், அதாவது B1 தூரம் அதிகம், D1 தூரம் கம்மி. ஸோ அதிக தூரம் இருக்கக்கூடிய B1 டிஸ்டன்ஸை மார்க் பண்ணி டாப்பில் ஒரு கட் பாட்டமில் ஒரு கட் பண்ணதுக்கப்புறமா நேம் இட் அஸ் C1 அண்ட் A1. இப்போ நமக்கு 4 பாயிண்ட் A1, B1, C1, D1 கிடச்சிச்சு இல்லையா? இப்போ 4த்தையும் ஜாயின் பண்ணுறோம் 1 by 1. இந்த லைனை வேறு கலரில் குறிப்பிட்றதுக்கான காரணம் இந்த லைன் திக்காக வர வேண்டும்ங்கிறதுக்காக தான். மற்ற லைன்லாம் பார்த்தீங்களா எல்லாமே லைட் லைன்ஸாக இருக்குது, இது திக்காக இருக்கிறதுக்கான காரணம் அதான். இப்போ என்ன செய்யணுன்னா இந்த செக்ஷன் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை மட்டும் நீட்டாக கட் செக்ஷனாக அழகாக காமிக்கிறோம். இது என்ன செய்யணும்னா இது டாப்லேருந்து பார்க்கும்போது, டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இப்படி இருக்குங்கிறத காமிக்கிறது. அதுவே சைடு வைஸ்லேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும், இந்த இடத்துலேருந்து மீன்ஸ் இங்கேருந்து இதே ஆங்கிளில் வியூ பண்ணும்போது இந்த செக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு என்ன செய்யணும்னா we are going for ஒரு டம்மி எக்ஸ் லைன். இந்த லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கட் செக்ஷனோட 30 டிகிரி லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே பேரலாக ஸ்கேலை வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அந்த லைன்லேருந்து 90 டிகிரி, இந்த லைனுக்கு 90 டிகிரி பெர்பெண்டிகுலராக லைன்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணணும். எங்கெங்கேருந்து கட் செக்ஷன்னா கட்டு பியில் இருக்குது, ஏல இருக்குது, டியில் இருக்குது, மூணுத்துலேருந்தும் 90 டிகிரிக்கு லைன்ஸை கட் பண்ணணும். இந்த 3 லைனமோட டிகிரியுமே 90 டிகிரி. 90 டிகிரி சரியாக நீங்கள் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெஃபரன்ஸ் லைன். ஓகேவா? அதுக்கு மட்டும் இல்லை, இன்னொரு சின்ன ரெஃபரன்ஸ் லைனுக்கு ஒரு வேலை இருக்குது. ஸோ அதுக்காகும். இப்போ என்ன செய்யணும்னா இந்த விபிஹெச்பி லைன் தான் இதுன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அப்போ என்ன செய்யணும், இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து B1க்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அதே டிஸ்டன்ஸை இங்கேருந்து இங்கே கட் பண்ணணும். ஓகேவா? லைக்வைஸ் இந்த ஏலேருந்து இந்த ஏவோட டிஸ்டன்ஸு, லைக்வைஸ் இந்த சிலேருந்து சி, இந்த டிலேருந்து டியோட டிஸ்டன்ஸ், ஆக்சிஸ் லைன்லேருந்து கட் செக்ஷன் B1 டிஸ்டன்ஸ், ஆக்சிஸ் லைன்லேருந்து C1 A1 டிஸ்டன்ஸ், ஆக்சிஸ் லைன்லேருந்து D1 டிஸ்டன்ஸ், இந்த 3 டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ணி 1 by 1 கட் பண்ணணும். லைக் தட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா ஏவோட டிஸ்டன்ஸ் இல்லை, சியோட டிஸ்டன்ஸு கிட்ட இருக்குது. அதனால் இந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை அப்படியே இந்த பாயிண்ட்டை டாட்டாக வச்சு இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் டி. டியோட டிஸ்டன்ஸை டியோட பாயிண்ட்லேருந்து எடுத்து D1 டிஸ்டன்ஸை மார்க் பண்ணி மெஷர் பண்ணி அதை இந்த ஆக்சிஸ் லைன்லேருந்து ஷார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லைக்வைஸ் அடுத்து சியோட பாயிண்ட், சிலேருந்து மார்க் எடுத்து ஏ அந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணி இங்கே இந்த இடத்துல வச்சு ஆர்க் அடிக்கணும். ஓகேவா? லைக்வைஸ் பியோட ஆப்ஷன். ஸோ அது 4 கட் பாயிண்ட்ஸ் வந்துடுது, அதுக்கு நேம் கொடுக்குறோம். தட் இஸ் யுவர் பி, ஏ, டி அண்டு சி. 4 பாயிண்ட்ஸ் கிடச்சிடுது. இப்போ 4 பாயிண்ட்ஸையும் 1 by 1 இணைக்கணும். ஸோ we have joined all the points. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா you have to hatch பண்ணணும். 1 by 1 you have to hatch it. ஓகேங்களா? இப்படி ஹேட்ச் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த ஃபைனல் செக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியா திக்காக இருக்கணும். திஸ் ஏரியா மஸ்ட் பி திக். ஃபஸ்ட்டு ஸ்கொயருக்கு மேலே இருக்கக்கூடிய கட் செக்ஷன், உள்ளார நம்ம கட் பண்ண ஃபைனல் ஷேப், இங்கே நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ண ஃபைனல் ஷேப். ஸோ இதெல்லாம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா draw the sectional top view. This is called as the sectional top view and the true shape of the section. இதுதான் true shape of the section. சரிங்களா? ஸோ இப்படி தான் we are going to solve this. இப்படி தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி உங்களோட டயக்ராமை முடிக்கிறோம். சரிங்களா? இதில் நமக்கு என்னென்ன மேண்டேட்டரின்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துல கட் பாயிண்ட் வருது, அது எவ்வளோ டிகிரியில் இருக்குங்கிறத நீட் அண்ட் பர்ஃபெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணணும். திக்னஸ் வேல்யூஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ப்ராப்ளம்ஸ் என்னென்ன பார்க்க போகிறோம்னா யூனிவர்சிட்டி ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் ஸ்கொயர் பிரமிடுங்கிறது ரொம்ப சிம்பிள். இது கேட்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா 13 ரெகுலேஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தாலும் எடுத்தோடனே உங்களுக்கு டஃப்பான ப்ராப்ளம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈஸியான ப்ராப்ளம் போயிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் பென்டகன், ஹெக்ஸகன், கோன் இதெல்லாம் ட்ரை பண்ணலான் இருக்கோம். ஸோ கீப் ஃபாலோயிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.